இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது ஃபெங்கல் புயல். தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என்று வானிலை மையம் கணிப்பு. புயல் காற்றால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காது, மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 18க்கு பேட்டி. திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. நாகை மாவட்டத்திலும் தொடரும் மழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூரில் பேருந்து நிலைய பகுதிகளில் தேங்கிய மழைநீர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததாக நியூஸ் 18இல் வெளியான செய்தி. மழை நீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குளு சூழல். சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று கணிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் 6 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு. சென்னையில் 8 இடங்களில் ஆவின் பாலகங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். அம்பத்தூர், அண்ணா நகர், சோழிங்கநல்லூர் பாலங்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விமான சேவை. தரையிறங்க முடியாமல் 20 நிமிடங்கள் வானில் வட்டமடித்த 7 விமானங்கள். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா. புதிய அரசு பொறுப்பேற்கக்கூடிய வகையில் பதவி விலகினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசிய அதிமுக MP CV சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பொது வாழ்வில் உள்ளவர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சபரிமலையில் ஐயப்பனை பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசிக்க புதிய ஏற்பாடு. கொடிமரம் அருகே மேம்பாலம் ஏறாமல் நேரடியாக சன்னிதான நுழைவு வாயிலுக்குள் அனுமதிக்க முடிவு. அரசியலமைப்பு ஏற்பு நாளை ஒட்டி உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள், துறை செயலாளர்களும் உறுதிமொழி ஏற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் மாடுகளுக்கு பெரிய அம்மை நோய். அடுத்தடுத்து இறப்பதால் விவசாயிகள் கவலை. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே 2 பெண் குழந்தைகளுடன் தாய் தற்கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக கிணற்றில் குதித்ததாக தகவல். நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்பாக போகும் நாக சைத்தன்யா சோபிதா திருமணம். 50 கோடி ரூபாய்க்கு உரிமை விற்கப்பட்டதாக தகவல். சற்று நேரத்திற்கு முன்னதாக 6 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் கனமழை பெய்யக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை தொடங்கும் போது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றாமல் முன்கூட்டியே அழைத்து செல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார். கனமழை டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில்
இன்று பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. திருவாரூர், நாகை உட்பட 6 மாவட்ட ஆட்சியருடனான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரிய, இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தினை அறிவிப்பினை தொடர்ந்து கனமழையினை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த காணொலி காட்சி வாயிலாக மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய உத்தரவின்படி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து ஆயத்த நடவடிக்கைகளையும் இந்திய ஆட்சிப்பணி நிலையிலான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து நிவாரண முகாம்களையும் அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், கனமழையின் போது பொதுமக்களை தாழ்வான பகுதியிலிருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ள நீர் தேங்கி இருக்கக்கூடிய பயிர் சேதமடைந்தால் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், மின்சார வசதி தடையின்றி கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க அறிவுரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் பெரும்பான்மையான படகுகள் கரை திரும்பி இருக்கிறாங்க. இருப்பினும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைதொடர்பு சாதனங்களுடன் தகவல் அளிக்கப்பட்டு வருவதாக மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் பல்துறை அலுவலர்களுடன் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதையும் இந்த கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருவேளை அதீத கனமழை பெய்தால் போதுமான நிவாரண முகாம்கள் தயார் நிலை உள்ளதோடு பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் உள்ளன என்றும் இந்த ஆய்வு கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர்கள் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்திருக்கிறாங்க. அதே போல அதிக மழை பொழிவினை பெற்று வரக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 125 டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக ஏதாவது ஆலோசிக்கப்பட்டதா? விடுமுறையை பொறுத்தவரை இந்த நாகையில அதிக அளவுல, நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்துல அதிக கனமழை பெய்து வருகிறது இடைவிடாமல். இருப்பினும் இதுவரை விடுமுறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ எந்தவித அறிவிப்பும் அறிவிக்கவில்லை. மாவட்ட நிர்வாகம், அந்தந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் மழையினுடைய அளவை பொறுத்து அந்தந்த மாவட்டங்களுக்கான விடுமுறையை அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. தேவப்பிரிய, விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.